கிருபையின் ஆண்டவரே, இந்த வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மோசையோடு பேசின போது மலை அதிர்ந்தது. நீர் தீர்க்கர்களோடு பேசும்போது ஜனங்கள் அதிர்ந்தார்கள். இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய சத்தத்தை நாங்கள் தெளிவாக கேட்டு கீழ்ப்படியத்தக்கதான கிருபையை தாரும். எங்களுக்கு உரிய செய்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Please be seated. புதிய மாதத்திலே புதிய தலைப்பு. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய பிரசங்கத்தினுடைய தீம் நோ யுவர் மினிஸ்ட்ரி. அதனுடைய தீமில் 4 பிரசங்கங்களை நாம் கேட்க இருக்கிறோம். ஒரு ஒரு குயிஸ் அடுத்த வாரம் வைக்கிறேன். நான் இப்பொழுது வைக்கிறதில்லை, அடுத்த வாரம் வைக்கிறேன். அந்த குயிஸில் நீங்கள் சொல்லிவிட்டால் எல்லாருக்கும் $5. சரியா? அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வரங்க. ரொம்ப ஏன்னா முக்கியமான ஒரு குயிஸ் அது. சரியா? ஏனென்றால் நம்ம குயிஸ் என்ன சொன்னால் நம்முடைய சர்ச்சில் எல்லாரும் எனர்ஜெட்டிக் அப்படின்னு. நாம் கார்களை ஓட்டுவோம், நாம் வாகனங்களை ஓட்டுகிறோம் இல்லையா? வி ஆல் டிரைவ். நாம் டிரைவ் பண்ணும்போது நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்மோடு கூட எத்தனை பேர் டிராவல் பண்ணினாலும் அவர்கள் எப்படி ஃபீல் பண்ணுவார்கள் என்கிற எதிர்பார்ப்புலாம் கிடையாது. நாம் ஓட்டுவோம், அதுதான். ஆனால் ஒருவர் டிரைவ் பண்ணுகிறார், நாம் அதில் காரிலே நாம் பேசஞ்சராக உட்கார்ந்துருக்கிறோம். அவர் டிரைவ் பண்ணுகிற விதத்தை பார்த்த உடனே அவ்வளவு வேகமாக அங்குமிங்கு போய் மாறுகிறார் என்று சொன்னால் நாம் என்ன ஃபீல் பண்ணுவோம்? Scared, right? We worried. இவர் உண்மையிலே ஓட்டுறாரா இல்லாட்டா பறக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் நான் ஒருவருடைய காரில் ஓட்டுகிறோம், இருந்து பயணம் செய்கிறோம். அந்த காரு ஆமை போல ஓட்டுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? இதை விட நடந்தே போயிருக்கலாம் இல்லையா? சில செய்திகள் அப்படியும் நம்ம நினைப்போம். ஆனால் ஒன்று, வேகமாக டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு டிரைவர் அந்த காரை ஓட்டும் பொழுது நமக்குள்ளே ஒரு கலக்கம் வருகிறது இல்லையா? ஆனால் ஆமை போல ஓட்டுகிறவர் ஒன்று சொல்லும்போது நமக்கு உள்ள தைரியம், இந்த வண்டி எங்கேயும் போய் மோதாது இல்லையா? அதே போல நான் எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், வழி நடத்துகிறவர்கள் சரியான பாதையிலே சரியான வேதத்தோடு அவர்கள் நடத்தும் பொழுது பயம் வராது, அந்த கலக்கங்கள் வராது. Leadership is something very important in the church. When the leadership drives the church in a very, very disorderly way, then the church will struggle. The church is going through all the pain. ஊழியம் என்று சொன்ன உடனே நீங்கள் எல்லாரும் நினைப்பீர்கள், ஐயா தான் ஊழியக்காரர் அப்படின்னு. வேதத்தின்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். ஆண்டவருடைய விசுவாசிகள் என்று சொல்லுகிற எல்லாருக்கும் ஊழியம் செய்யும் அழைப்பு உண்டு. எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் அருளப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையும் இந்த ஊழியங்களும் எல்லாருக்கும் சொந்தமானது. பிரசங்கம் பண்ணுகிறதுனாலே தான் நான் ஊழியக்காரன் என்று எண்ணிக்கொள்ளாதுங்க. ரெவரண்ட் காலின் அழகாக சொன்னார் ரிட்ரீட்ல இல்லையா? நம்முடைய மரிய ஜான் ஊழியக்காரன் இல்லையா? மரிய ஜான், அங்கே ஷலோம், ஜெயபால் எல்லாம் ஊழியக்காரர்கள் தான். நம் இங்கே இதை கிளீன் பண்ணக்கூடியவர்கள் ஊழியக்காரர்கள் தான் இல்லையா? எந்த ஒரு வேலையும் திருச்சபையிலே நீங்கள் பொறுப்பாக செய்கிறீர்கள் என்றால் எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். ஆனால் வேலை செய்யக்குள்ள பொறுப்பாய் செய்யக்கூடியவர்களுக்கு தலைமையாக ஒருவர் இருப்பார் இல்லையா? the leader of the team, the leader of the group. அவர்களை குறித்து வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. the leader must be someone who has qualified according to the scripture. வேத வசனத்தின் அடிப்படையிலே எந்த ஊழியத்தை செய்தாலும் இருந்தாலும் சரி, அது
பாஸ்டரல் மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அல்லது கேமராவை எடுத்து செஞ்சாலும் சரி, இஃப் யூ ஆர் a leader in the church, you are expected and I am expected to qualify based on the scriptures. அந்த தலைமைத்துவத்தை பற்றி தான் நான் இந்த நாளிலே உங்களோடு ஆண்டவருடைய செய்தியை சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சில பர்டிகுலர் லீடர்ஷிப் டைட்டில்ஸ் உண்டு. சிலருக்கு அப்போஸ்தலர்கள், சிலர் போதகர்கள், சிலர் ஓவர்சீஸ் கண்காணியானவன் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறோம், சிலர் மூப்பர்கள், பல்வேறு டைட்டில்ஸ் இருக்கிறது. ஆனால் எந்த டைட்டில்ஸ் இருந்தாலும் அந்த டைட்டிலை விட அந்த குவாலிஃபிகேஷன் முக்கியம். அதுதான் அந்த டைட்டில் மிகவும் முக்கியம், அந்த அழைப்பு முக்கியம். அதை விட வேதத்தின் அடிப்படையில் அவருடைய தகுதிகளும் முக்கியமானது. சமீபத்தில் ஒருவர் என்னிடத்தில் பேசும்போது சொன்னார், அவர் சொன்னார், ஐயா, ஆண்கள் மட்டும்தான் ஊழியக்காரர்களாக இருக்க முடியும் என்று சொன்னார். நான் அவரிடத்தில் சொன்னேன், உங்களுடைய கருத்தை நான் என்னை மதிக்கிறேன், ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே, புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் சொல்வது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. அப்பொழுது அவர் சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே பெண்கள் இருந்திருக்கிறார்களா என்று கேட்டார். ஆமாம், ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் 2 பெண்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார். ஒருவர் டீக்கன், இன்னொருவர் அப்போஸ்தலர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த 2 பேரையும் குறித்து சொல்வார். இன்னும் பல்வேறு பெண்மணிகள் ஆதி திருச்சபையில் ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அது ஒன்று. இரண்டாவது, அவர் சொன்னார், வேதத்தில் சொல்லப்பட்டது எல்லாமே ஆண்கள் என்றே போடப்பட்டிருக்கிறதே, ஆகையால் இது ஆண்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், 90% வேத உபதேசங்கள் எல்லாமே ஆண்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பெண்களும் என்ன செய்கிறார்கள்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான beloved brother என்று சொன்னால் பிரதருக்கு மாத்திரம் அந்த உபதேசம் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் உரித்தான உபதேசம் என்று சொன்னேன். மூன்றாவது அவரிடத்தில் என்ன சொன்னேன் என்றால், ஆண்டவர் ஒருவரை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் ஆண்டவர் பயன்படுத்துவார். தெபோரா இருந்தாள் இல்லையா? அது எழும்பி ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஒரு ஆண் இல்லை, ஆனால் தெபோராளை ஆண்டவர் எழுப்பினார் இல்லையா? யூதர்களை விடுவிக்கத்தக்கதாக ஒரு யூதனும் அரசரோடு பேசவில்லை, ஆனால் ஆண்டவர் எஸ்தரை எழுப்பினார். ஆகையால் ஆண்டவர் எழுப்பும் பொழுது ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த வசனத்தில், இந்த வேத பகுதியில் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10, குறிப்பாக 7 வசனங்களை மாத்திரம் நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஒரு தலைமைத்துவத்தில் ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய ஒருவர் அவருடைய தலைமைத்துவத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை எப்படி செய்யணும், வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்? அதில் 3 குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதை மாத்திரம் நான் சொல்லிவிடுகிறேன். 3 குவாலிஃபிகேஷன். The first biblical qualification is, if the leader in the church or leaders in the church needs godly life. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 2 முதல் 3 வசனங்களை நீங்கள் பாருங்கள். அங்கே பவுல் அப்போஸ்தலன் விதமாக சொல்லுகிறார், நாம் ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுவான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து என்று சொல்லுகிறார். இந்த 2 வசனத்தில் நான் வாசித்தேன். எத்தனை குணாதிசயங்களை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். வாஸ்தவம்ல எத்தனை குணாதிசயங்கள் இந்த காட்லி லைஃப்ல இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 13 குணாதிசயங்கள். 13 குணாதிசயங்கள் இங்கே அவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். இந்த 13 குணாதிசயங்களையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது எல்லாவற்றையும் கவர் பண்ணும். ரிலேஷன்ஷிப் பேஸ்ட், பிஹேவியர் பேஸ்ட், ஒவ்வொன்றாக கவர் பண்ணும்.
ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, ஆண்டவர் திருச்சபையில ஆண்டவருடைய ஊழியங்களை செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு முதலாவது ஆண்டவர் எதிர்பார்ப்பது காட்லி லைஃப். வாழ்க்கை முக்கியம். வாழ்க்கையும் ஊழியமும் தனித்தனியாக இருக்கும் என்றால் அது சிறந்த தலைவராக இருக்கவே முடியாது. வாழ்வு முக்கியம். நம்ம என்னத்தான் பேசினாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை தான் வெளிச்சத்தை கொண்டு வரும். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்க பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடவது. நான் வெளிச்சம் கொடுக்கிறேன், வெளிச்சம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறதுனாலே நாம் வெளிச்சம் கொடுக்கிறதில்லை. நாம் வெளிச்சம் கொடுப்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், இருளில் இருக்கிறவர்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் நம்மிடத்தில் வந்து சொல்ல வேண்டும், நீங்கள் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் என்னன்னு சொல்லுகிறார்? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் முதலாவது அவருடைய வாழ்வை என்ன செய்ய வேண்டும்? தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனாலே நீங்கள் நினைக்கலாம், அப்படி என்றால் பெர்ஃபெக்ட் பீப்புள் தான் லீடர்ஸாக மாற முடியுமா? அப்படி சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், ஒரு தலைமைத்துவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லாருடைய வாழ்வும் அவர்களுடைய ஊழியத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? அடிப்படையில் பேஸாக இருக்க வேண்டும். இந்த 13 குணாதிசயங்களை நான் 3 விதமாக நான் பிரிக்கிறேன். 3 விதமாக. முதலாவது, இந்த பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு திருச்சபையின் தலைவராக இருப்பவர்கள் திருச்சபையில் ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறவர்கள். They create a positive and healthy impact in the churches. ஒரு தலைவர் என்று சொன்னால் அந்த தலைவர் மூலமாய் ஆரோக்கியம் திருச்சபைக்கு வர வேண்டும், சுகவீனம் வரக்கூடாது. ஆகையால் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், if you have the godly life, then you can have the healthy church. The healthy person makes a healthy world. ஆகையால் அந்த வேளையில பவுல் அப்போஸ்தலன் சொல்லக்கூடிய முதலாவது. இரண்டாவது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். He makes that one, it inspires others to strive for holiness in the church. ஒரு முதலாவது. இரண்டாவது, ஒரு godly life உள்ளவர்கள் தான், தேவ பக்தி உள்ள வாழ்க்கை தான் திருச்சபையில் பரிசுத்தத்தை அவர்கள் கொண்டு வர முடியும். ஆகையால் அவர்கள் மற்றவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அவருடைய நடவடிக்கை, அவருடைய பேச்சு, அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே சபையாரை பார்த்து இவர் நல்ல ஊழியம் செய்கிறார், இவர் அப்படி வாழ்க்கை அப்படி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். மூன்றாவது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த தலைவர்கள் விசுவாசத்தின் வல்லமையை திருச்சபையில கொண்டு வர முடியும். they are the champions of faith. மீண்டும் நான் சொல்லுகிறேன், perfect people கிடையாது, ஆனால் godly people. Godly people and the godly life makes the ministries so powerful. So powerful. நம்முடைய வாழ்க்கை தான் முக்கியம். சாது சுந்தர் சிங்கிடம் ஒருவர் கேட்டாராம், பரலோகத்திற்கு நீங்கள் போகும் பொழுது ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன கேள்வி கேட்பார்? நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த உலகத்தில் ஊழியம் செய்தீர்கள் என்று கேட்பாரா, அல்லது வேறு என்ன கேட்பார் என்று சொல்லி சாது சுந்தர் சிங்கிடம் கேட்டபோது அவர் சொன்னார், ஆண்டவர் முதலாவது இடத்தில் கேட்பது நான் எங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணினேன் என்பதில்லை, எங்கெல்லாம் நான் கால்நடையாய் போய் நான் பிரசங்கம், அதெல்லாம் கிடையாது, நான் கொடுத்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தாய், அதைத்தான் கேட்பார் என்று சொன்னார். அவர் godly life really fundamentally important in leadership in the church. ஒரு அம்மா ஒரு மலைப்பகுதியில் அழகான விலையுறந்த கற்கள், precious stones கண்டுபிடிப்பதற்காக போய்கொண்டிருக்கும் போது she found a very very expensive precious stone and put it in her pocket. அவங்க வரும்பொழுது ஒரு பிச்சைக்காரன் வந்தான். அவன் கேட்டான், அம்மா எனக்கு பசிக்குது, சாப்பாடு தாருங்கள் என்று சொன்ன உடனே அந்த அம்மா தன் கையில் இருந்த சாப்பாட்டை அவனுக்கு கொடுத்து சாப்பிடுப்பா அப்படின்றார். அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது பையில் இருந்த இந்த பிரஷியஸ் ஸ்டோன் அவளை மினுங்கினதை அவன் பார்த்தான். அவன் கேட்டான், உள்ளே என்ன இருக்கிறதுன்னு கேட்டான். இது ஒரு விலையுறந்த கல், நான் கண்டுபிடித்தேன், எனக்கு தாருங்கள் என்று சொன்னான். உடனே அந்த அம்மா எடுத்து அந்த அவனுடைய கையில் கொடுத்து விட்டு நீ வச்சுக்கோ என்று சொல்லி போய்விட்டது. அவன் போய்விட்டு இந்த அம்மாவும் தன்னுடைய வீட்டுக்கு போய்விட்டார்கள்.
2-3 நாள் கழித்து அந்த மனிதன் திரும்பி வந்தான். அதே பிச்சைக்காரன் அவளை தேடி வந்தான். வந்து அவள் கையில் இந்த பிரஷியஸ் ஸ்டோனை கொடுத்த உடனே அவள் கேட்டால், இதை விற்றால் எவ்வளவோ பொருள் கிடைக்குமே, ஏன் இடத்துல திரும்ப கொடுக்கிறாய் சொன்ன உடனே, நான் இந்த விலையுறந்த கற்களை விட இந்த விலையுறந்த கற்களை கொடுக்கும் மனப்பக்குவம் உள்ள ஒரு பெண்மணியை நான் பார்த்தேன். எனக்கு அந்த உள்ளம்தான் எனக்கு வேண்டுமே தவிர இந்த கல் எனக்கு தேவையில்லை. The people in the church, leaders are like that. அவர்களுக்கு நாம் விலையுறந்த கற்களை கொடுப்பதை விட அந்த கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறது, அந்த இருதயம். The heart of the leader is essential and godly life is fundamental. இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது வசனத்தை பாருங்கள். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனம். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? இதில் நடத்துதல் என்று சொல்வது பவுல் அப்போஸ்தலன் use the military term, order, run the group. பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவருடைய திருச்சபையிலே பொறுப்புள்ளவர்கள் யாவரும் தங்களுடைய சொந்த குடும்பத்தை நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். வீட்டிலே நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அது மிகவும் முக்கியம். திருச்சபையிலே ஊழியம் செய்வதை விட அந்த வாழ்க்கையிலே தான் நம்முடைய நிஜங்கள் வெளிப்படும். வீட்டில் தான் நம்முடைய பருப்பு வேகும், இல்லையா? அப்படி சொல்வார்களே, வீட்டில் தான் நம்முடைய நிஜங்கள் வெளிப்படும். நாம் என்ன பேசுகிறோம், எப்படி ஆண்டவருடைய நேசிக்கிறோம், எப்படி ஜெபம் பண்ணுகிறோம், எப்படி போதிக்கிறோம், எப்படி நாம் பராமரிக்கிறோம், எப்படி அன்பு கூறுகிறோம், we all happen in the home. How do we look after our family? How do you provide? How do you provide the spiritual mentoring, talking about God, praying with the people, crying with the children, and lead them into make a very good decisions. பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒருவன் தன்னுடைய சொந்த வீட்டை பராமரிக்கவில்லை என்றால், கவனிக்கவில்லை என்றால் சபையை கவனிக்கவே முடியாது. என் வீட்டில் நான் என்னவும் பண்ணுவேன், ஆனால் சபையில் நான் பொறுப்பு இருப்பேன், அது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், வேதம் சொல்லு, அது இங்கே நடக்காது. திருச்சபை என்பது தேவனுடைய வீடு, குடும்பம். இந்த குடும்பத்தில் ஆண்டவர் பெர்ஃபெக்ட் பீப்புளை எதிர்பார்க்கவில்லை. நான் சொன்ன உடனே, ஐயோ நம்ம வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, இந்த பொறுப்பையெல்லாம் நாம் வச்சிருக்கிறோமே அப்படின்னு நினைக்காதுங்க. பெர்ஃபெக்ட் பீப்புள் இல்லை, எல்லார் வீட்டிலும் பிரச்சனை இருக்கிறது. வீட்டுக்கு வீடு வாசப்படி, அது சில சமயத்தில் பெரிய வாசப்படியாக இருக்கும், சின்ன வாசப்படியாக இருக்கும். நம்முடைய வீட்டு பிரச்சனை நமக்கு தான் தெரியும். ஆனால் பிரச்சனைகளின் அடிப்படையில் நாம் பொறுப்புகளை பற்றி சொல்லவில்லை, பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறோம், எப்படி அணுகுகிறோம் என்பது முக்கியம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள், பொறுப்பில் உள்ளவர்கள் வீட்டில் அதே மாதிரி இருப்பார்கள். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ஏலி ஒரு ஆசாரியன், இல்லையா? அவனுக்கு 2 பிள்ளைகள். ஏலியினுடைய தவறு என்ன? அவன் நன்றாக ஊழியம் செய்யலையா? நன்றாக செய்தார். ஏலி அந்த ஆலயத்திலே அவர் செய்த எந்த பணியையும் யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் பிரச்சனை என்றால் அவனுடைய 2 பிள்ளைகளும் தவறு செய்யும் போது அது தவறு என்று சொல்ல மறுக்கிறான். அதனால்தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது, சாமுவேல் மூலமாக சொல்லும்போது, ஆண்டவருடைய முழு குடும்பத்தையும் இறக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் அந்த சொந்த குடும்பத்திலே நடத்தல. ஆனால் யாருக்கு தெரியாது என்றால், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். திருச்சபையின் பொறுப்புகளிலே இருப்பவர்கள் ஒரு தெய்வ பக்திக்கான வாழ்வு வேண்டும், தேவ பக்திக்கான ஒரு உதாரணமும் வேண்டும். காட்லி எக்ஸாம்பிள் என்று நான் சொல்லுவேன். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்முடைய வீடு முக்கியமான காரியம். டிடி நைல்ஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய தியாலஜியன், ஸ்ரீலங்கன் தியாலஜியன், அவர் அநேக ஹிம்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா?
your home, your house, it's a theological school for your ministry in the church. நீ தியாலஜிக்கல் காலேஜ் போக வேண்டிய அவசியம் இல்லை. Your home, it is a theological school. You have to learn first how to work with others, how to work with the differences, how to bring the care and the love to others, how to be part of that family in the midst of challenges. அது நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா திருச்சபையில் வரும்போது அதுதான் இருக்கும் இல்லையா? திருச்சபையில் வரும்போது ஒரு குடும்பம், ஒரு ஆவிக்குரிய குடும்பம். இந்த திருச்சபையில் வரும்போது different people, different perspective, different views. We have some sort of understanding, but how to deal with that, how to care for them, அதுதான் முக்கியம். It's a logical understanding. இந்த பாருங்க, வீட்டில் நல்லா இருக்கிறீங்கன்னா உங்க வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, போய் இவங்க எங்க கணவன் என் மனைவி இஸ் குட், ஷி இஸ் டேக்கிங் த லீடர்ஷிப். ஆனால் வெளியே யாருக்கும் தெரியாது. உண்மையிலே சொல்ல போனால் நம்ம 4 அறைக்குள்ள நடக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் அங்கே தான் ஆண்டவர் நம்மை பண்படுத்துகிறார். மூன்றாவது, சீக்கிரமாய் நான் முடிக்கிறேன், 6வது 7வது வசனங்கள் அதை பாருங்கள். அதிலே பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடி நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். நாவிஸ் என்கிற ஆங்கில சொல் பயன்படுத்துகிறார். நாவிஸ் புது அப்படி என்கிற அந்த புது ஆத்மா, புது மெம்பர் ஆஃப் தி சர்ச். அவர் சொல்லுகிறார், நூதன சீஷன் என்று சொன்ன உடனே நம்ம சொல்ல ஒரு மாதிரி வித்தியாசமான ஆளா இருப்பா போலுக்கு, அப்படி சொல்லலை. The Greek word is called newly planted என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிதாக திருச்சபையிலே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். அந்த ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வளர வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும், அவர்கள் வேறு விடுக வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இப்படிப்பட்டவர்களுக்கு பொறுப்பை, you must be godly matured, not the new people, they don't know anything about it. ஏன் சொல்லுகிறார் என்றால், இந்த ஆரம்பத்தில் இப்போதான் வந்து தலைமை பொறுப்பை எடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், you can't understand what's going on. நிறைய பேர் திருச்சபைக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறார்கள். வருகிற எல்லாருமே இயேசுவாக நினைக்கிறார்கள் இல்லையா? ஆனால் எல்லாரும் விசுவாசிகள், எல்லாரும் நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம எல்லாரும் ஆண்டு உள்ள பிள்ளைகள் சொல்லி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இதிலிருந்து அவர்கள் வரும்பொழுது கஷ்டப்படுகிறார்கள். ஏன் இப்படி புரிந்து கொள்ள முடியல? Sometimes we need to show our godly maturity. I use the word godly maturity, not godly maturity. வளர வேண்டும். வளர்ந்து விட்ட பிறகு பொறுப்பு கிடையாது. I am not talking about only after grown up you have the leadership. You continuously growing. நற்சாட்சி பெற வேண்டும். அந்த ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். You have to understand that. Good testimony in the church and in the community. யாரானாலும் நம்ம வந்து நிந்திக்க கூடாது, பிசாசின் கண்ணிகளிலே விழக்கூடாது. ஏனென்றால் ஆரம்ப காலத்து the baby Christians என்று நம்முடைய ரெவரண்ட் காலின்ஸ் சொன்னார். the baby Christian அப்படின்னு சொன்னார். the baby Christians வந்து they don't know the schemes of the devil. அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்னார், முதிர்ச்சி அடைந்த, அதாவது matured Christians, they can deal with that. மோசேயை ஆண்டவர் அழைத்தார் இல்லையா? மோசேயை ஆண்டவர் அழைப்பதற்கு முன்பாக எத்தனை வருஷம் அவனை ட்ரெயின் பண்ணாரு? 40 வருஷம். யோசுவாவை ஆண்டவர் அழைத்தார் இல்லையா? யோசுவாவை ஆண்டவர் அழைத்து யோசுவாவை தலைவனாய் மாற்றுவதற்கு எத்தனை வருஷம் ஆண்டவர் ட்ரை பண்ணாரு? சொல்லுங்க. 40 வருஷம். அந்த வனாந்தரத்தில் அவன் ஆடு வைத்துக் கொண்டிருக்கும் போது மோசையை பண்படுத்தினார். மோசையோடு கூட 40 வருஷம் வனாந்தரத்திலே பயணப்படும் பொழுது யோசுவாவை பயன்படுத்தினார். ஆண்டவர் மோசையிடம் சொன்னார், யோசுவா தான் அடுத்தபடி வரப்போகிறார், அவருக்கு தெரியும். ஆனால் தான் இறக்க மட்டும் அவர் கொடுக்கல. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் யோசுவா இன்னும் மெச்சூரிட்டி, சாலிட் மெச்சூரிட்டிக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்.
until we show the godly maturity, it's very difficult to handle the leadership crisis, leadership ministries. பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்லுகிறார், நமக்கு அந்த முதிர்ச்சி வேண்டும், நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். உள்ளே மட்டுமல்ல, சமுதாயத்திலும் நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் இட் இஸ் a very important leadership என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலும் உள்ளவர்கள், ஒவ்வொரு பொறுப்பிலே உள்ளவர்கள், ஆண்டவர் அவர்களை வைத்து திருச்சபையிலே ஊழியத்தை செய்கிறார். ஆனால் அவரை செய்யும் போது இந்த குவாலிஃபிகேஷன் மஸ்ட் என்று சொல்லுகிறார். நான் ஒரு பர்த்டே கார்டில் நான் வாசித்தேன், நான் வாங்கவில்லை. I look at the birthday card in the shop and it's very catchy phrases. அதில் இவ்விதமாக போடப்பட்டிருக்கு, you are only once young but can be you are only one young but can be lifetime immature. lifetime immature. ஒரு வாலிபம்னு ஒரு காலத்தில் இருக்கு, அப்புறம் வாலிபத்தை விட்டு போயிடும். ஆனால் முதிர்ச்சியின்மை என்பது வாழ்நாள் முழுதும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. So keep it in our mind. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஊழியம் எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, அது எந்த பொறுப்பிலே ஆண்டவர் நம்மை வைத்திருந்தாலும் சரி, ஆண்டவர் வைத்திருக்கிறார். You have to accept that. ஆண்டவர் நம்மை பொறுப்புகளிலே வைத்திருக்கிறார், திருச்சபையை வளர்க்கும்படியாக வைத்திருக்கிறார். நாம் இங்கே இருப்பது ஆண்டவருடைய திருச்சபையை வளர்ப்பிப்பதற்காக. இந்த பணிக்கென்று ஆண்டவர் நம்மை வளைத்திருக்கும் போது ஏனோ தானோ என்று ஆண்டவர் நம்மை பொறுப்பிலே வைக்கவில்லை. 3 தகுதிகளை அவர் எதிர்பார்க்கிறார்: godly life, godly example at home and godly maturity. இதைத்தான் இந்த 7 வசனத்தில் அவர் சொல்றாரு. மித்த 3 வசனத்திலையும் இதைத்தான் திரும்ப சொல்றார். ஒவ்வொருவரும் நம் ஊழியக்காரங்க, சரியா? நீங்க இங்க இருக்கக்கூடிய காஃபி கேன் எடுத்து, டம்ளர் எடுத்து அங்க வச்சாலும் நீங்க ஊழியக்காரங்க தான். இங்க வரக்கூடிய ஒருத்தரை வெல்கம் பண்ணி வரவேற்றாலும் ஊழியக்காரங்க தான். பாடினாலும் ஊழியக்காரங்க, மியூசிக் பண்ணாலும் ஊழியக்காரங்க. வாட் எவர் யூ டூ, இட் இஸ் a ministry before God. ஆண்டவரை ஊழியமாகத்தான் கருதுகிறார். ஆனால் நாம் திருச்சபையில் ஒரு பொறுப்பை எடுத்து செய்யும் பொழுது குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். godly life, godly example and godly maturity. குறிப்பாக தலைமத்துவத்தில் ஒரு லீடராக நாம் இருக்கும் பொழுது நமக்கு இந்த குணாதிசயம் வேண்டும். நான் சொன்ன உடனே நீங்கள் ஐயோ சர்ச்சை பற்றி தான் பாஸ்டர் பேசுகிறாரா? இல்லை இல்லை, உங்கள் வீட்லேயும் ஆண்டவர் உங்களை ஊழியக்காரியாக தான் வச்சிருக்கிறார். It's a godly husband, a godly wife, godly father, godly mother. You are called such a role in your family. This is also ministry, because God put you in that family, and look at that, how you are going to lead that ministry in that context. Whether you are in the church, particularly this particular text is focused on the church, but in the extension is God expects this qualification to be a leader, godly leader. ஆண்டவர் ஒரு தேவ பக்திக்கு ஏதுவான வாழ்க்கையும், தேவ பக்திக்கு ஏதுவான ஒரு உதாரணத்தையும், தேவி பக்திக்கு ஏதுவான முதிர்ச்சியையும் நமக்கு தரும் பொழுது திருச்சபை வளரும், ஆரோக்கியமாக இருக்கும். The healthy church always has healthy leaders. Healthy leaders. God has called us as a healthy leader. நீங்களும் நானும் ஒரு ஆரோக்கியமான ஒரு தலைமைகளாக ஆண்டவர் இருக்க அழைக்கிறார். இந்த வசனங்களிலே ஆண்டவர் சொன்னபடி, ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல நான் தடுமாறுகிறேன், எனக்கு உதவி செய்யும் சுவாமி என்று நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். கண்களை மூடுவோம், பிரார்த்தனை செய்வோம். அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரு நிமிடம், ஒரு 2 நிமிடங்கள் நீங்கள் ஆண்டவரோடு கூட பேசக்கூடிய தருணம் இது. ஆண்டவரோடு கூட பேசக்கூடிய தருணம் இது.
ஆண்டவர் உங்களை தலைவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். திருச்சபையில், வீடுகளில் ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் உங்களை வைத்திருக்கிறாரோ அங்கெங்கெல்லாம் அவருக்கு பணிவிடைக்காரர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவ நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இதுதான், ஒரு தேவ பக்திக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை. 13 விதத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தேவ பக்திக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை. வீட்டிலே தேவ பக்திக்கு ஏதுவான ஒரு முன் உதாரணம். திருச்சபையிலும் சமுதாயத்திலும் தேவ பக்திக்கு ஏதுவான ஒரு முதிர்ச்சி. ஆண்டவரே, எனக்கு இதை தாரும் சுவாமி, இதில் நான் தடுமாறுகிறேன், இதில் நான் சற்று தளர்ந்து போயிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் சுவாமி என்று நாம் சொல்லும் பொழுது, தேவன் நாம எங்கெங்கெல்லாம் வைத்திருக்கிறாரோ அங்கெங்கெல்லாம் நம்மை பயன்படுத்துகிறார். நம் மூலமாய் அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறார், திருச்சபையை கட்டுகிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் இந்த விதத்திலே நான் தவறுகிறேன், எனக்கு உதவி செய்யும் சுவாமி. நாம் ஆண்டவரிடத்திலே கெஞ்சி கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் யாரையும் புறம்பே தள்ளுகிறதில்லை. யார் ஜெபித்தாலும் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நாம் கூப்பிடும் போது நமக்கு மிகவும் சமீபமாய் இருக்கிறவர். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், நம்மை தகுதிப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், பயன்படுத்துவார். அது சின்ன காரியமாய் இருந்தாலும் சரி, அது பெரிய காரியமாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். தேவ பக்திக்கு ஏதுவான வாழ்க்கை தேவை, தேவ பக்திக்கு ஏதுவான உதாரணம் தேவை, தேவ பக்திக்கு ஏதுவான முதிர்ச்சி தேவை. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவதையும் அதிகமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். என்னை பண்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசினீர். நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா பொறுப்புகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பொறுப்புகள் நீர் எங்களுக்கு கொடுத்தது. திருச்சபையில் மட்டுமல்ல ஆண்டவரே, திருச்சபைக்கு வெளியேயும் நீர் பொறுப்புகளை தந்திருக்கிறேன். திருச்சபையின் ஊழியங்களில் எங்களுக்கு பொறுப்புகளை தந்திருக்கிறேன். இந்த பொறுப்புகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க, மனுஷர்கள் கொடுக்கவில்லை. இதை உமக்காக நாங்கள் செய்கிறோம். இந்த பொறுப்புகளிலே வாழ்கிற நாங்கள் இந்த குணாதிசயங்களோடு இருக்க கிருபைதார். எதிலே நாங்கள் தவறி இருக்கிறோமோ, தடுமாறி இருக்கிறோமோ, உடைந்து இருக்கிறோமோ, விழுந்து இருக்கிறோமோ, தூக்கிவிடும் ஆண்டவரே. எங்களை பண்படுத்தும், பயன்படுத்தும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.